மக்கள் விரோத ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை அகற்ற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உயரிய லட்சியத்துடன் கோவையில் தொடங்கிய எழுச்சி பயணம் இமாலய வெற்றி. இமாலய வெற்றியை தொடர்ந்து வழங்கி வரும் தமிழக மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மனமார்ந்த நன்றி. முதற்கட்டமாக தமிழகத்தில் 31 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக சுமார் 12.5 லட்சம் மக்களை சந்தித்திருக்கிறேன். அதிமுக என்கிற மாபெரும் ஜனநாயக இயக்கம் தமிழ்நாட்டு மக்களின் நாடி நரம்புகளில் இரத்த ஓட்டமாக கலந்திருப்பதை மீண்டும் ஒருமுறை அனுபவபூர்வமாக கண்டு மகிழ்ந்தேன் என புரட்சி தமிழர் பெருமிதம். நகராட்சி சொத்துக்களை கொள்ளையடிக்கும் அமைச்சர் நேரு எழுச்சி பயணத்தை தவறாக சித்தரித்து என் மீது அவதூறு பரப்பியிருக்கிறார். அமைச்சர் நேருவை விட்டு அறிக்கை என்ற பெயரில் ஆழம் பார்த்திருக்கும் மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் உறுதி ஏற்றுவிட்டதாக பொதுச் செயலாளர் அறிக்கை. நீங்கள் என்ன மடைமாற்றம் செய்தாலும் சரி, எனது எழுச்சி பயணம் தொடரும், மக்கள் ஆதரவு இன்னும் பெருகும். மக்கள் விரோத ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என அறிக்கை மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். கோவையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போடப்பட்ட தடுப்பூசி காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் வழக்கு பதியாமல் அலைக்கழிப்பு. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மாசுவின் மருத்துவத்துறை சீரழிவையும் காவல்துறையின் அலட்சிய போக்கையும் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் 90க்கும் மேற்பட்ட பெண்களின் கிட்னிகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டு ஒவ்வொன்றும் 6 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக அதிர்ச்சி அறிக்கை. நாட்டை ஆள தகுதியில்லாத ஃபெயிலியர் மாடல் முதல்வர் ஆட்சியில் மனித உறுப்புகள் திருடும் கும்பல் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் தொரவலூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் வியாபாரிகளிடம் நெல் மூட்டைகளை விலைக்கு வாங்கி அரசு அதிகாரிகள் தில்லுமுல்லில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. விவசாயிகளிடம் பல்வேறு ஆவணங்களை கேட்டு அலைக்கழிக்கும் விடியாதிமுக அரசு அதிகாரிகள் 2 நாட்களில் 800 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக புகார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்ததாக கூறி கைக்குழந்தையுடன் பெற்றோரை சிறை வைத்து விடியாதிமுக அரசு அராஜகம். துறவி வேடம் போடும் விடியாதிமுக அமைச்சர் சேகர்பாபு பல 100 கோடி ரூபாய் சொத்தை ஆக்கிரமித்தவர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்கும் தைரியம் உண்டா என மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே 15 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் சமூக நலத்துறை விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் அலட்சியம் காட்டுவதால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தொடக்கப்பள்ளியில் பல சிறுமிகளிடம் ஆசிரியரே பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூரம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் திறனற்ற அமைச்சரின் கீழ் பள்ளிக் கல்வித்துறை சீரழிந்து பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவதால் பள்ளிக்கு அனுப்பவே பெற்றோர்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியின் புதிய புகைப்படம் வெளியீடு. தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் பாலியல் கொடூரனை நெருங்கக்கூட முடியாத திறனற்ற காவல்துறையால் யாருக்கு என்ன பயன் என மக்கள் கேள்வி. சென்னை திருவான்மியூரில் இளம்பெண்ணை ஆபாசமாக படமெடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த இளைஞரை பிடிக்க முயன்றபோது தவறி விழுந்ததில் அவரது கால் எலும்பு முறிந்தது. குற்றங்களை தடுக்க துணிவில்லாமல் குற்றவாளிகளை பிடிக்க முயன்றபோது கால் எலும்பு முறிந்தது என ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கபட நாடகம் ஆடுவதாக மக்கள் சாடல். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பேராசிரியர் பாலியல் தொந்தரவு அளித்ததால் தற்கொலைக்கு முயன்ற ஆராய்ச்சி மாணவி. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் 24 மணி நேரத்தில் மட்டும் 12 கொலைகள் அரங்கேறிய அவலம். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழகம் கொலை மாநிலமாக மாறி வருவதற்கு இந்த சம்பவங்களே சான்று. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் 5 சவரன் நகைக்காக 66 வயது மூதாட்டி கழுத்தை அறுத்து கொலை.
விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மூதாட்டிகளை குறிவைத்து அரங்கேறும் கொலை சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியாமல் ஏவல் துறை திணறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மனைவியை கணவனே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியா திமுக ஆட்சியில் குடும்ப வன்முறையை தடுத்து நிறுத்த சமூக நலத்துறை நடவடிக்கை எடுக்காததால் பெண்களுக்கு எதிரான கொலைகள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் கேஸ் சிலிண்டர் டெலிவரி ஊழியர் உடலில் வெட்டுக்காயங்களுடன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறும் அவலம். அருப்புக்கோட்டையில் பட்டப்பகலில் கூலி தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் 1 மணி நேரத்திற்கு ஒரு கொலை என மாநிலமே இரத்த பூமியாக மாறிவிட்டதாக வேதனை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இளம்பெண் ஒருவர் துப்பட்டாவால் கழுத்து நெரிப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்த பயங்கரம். தமிழகத்தில் சர்வசாதாரணமாக நடைபெறும் கொலை சம்பவங்களை தடுக்க திராணி இல்லாமல் குரட்டை விட்டு தூங்குவதுதான் மக்களுக்கான ஆட்சியா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளம்பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய காதலன் சிக்கினான். குற்றச்சம்பவங்களை தடுக்க திறனில்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்க தகுதியே இல்லை என மக்கள் ஆவேசம். சிவகங்கை அருகே நாட்டாக்குடி கிராமத்தில் விவசாயி தலையை துண்டித்து கொடூர கொலை. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பொதுமக்கள். மதுரை உலக தமிழ்ச்சங்கம் எதிரே தலையில் கல்லை போட்டு இளைஞர் படுகொலை. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதால் மக்கள் அச்சம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுமை தூக்கும் தொழிலாளியை இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். துருப்பிடித்த இரும்பு கரம் கொண்ட ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். விழுப்புரத்தில் கஞ்சா போதையில் பிளேடால் உடலை கிழித்துக் கொண்டு ரகளையில் ஈடுபட்ட இளம்பெண் மற்றும் இளைஞரால் பயணிகள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுப்பாடின்றி கிடைக்கும் போதைப் பொருட்களால் இளம் தலைமுறையினர் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை ரயில் நிலையம் வந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளைஞர்களை சீரழிக்க கொண்டு வரப்பட்ட 9 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் கூடாரமாக தமிழகம் மாறியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக இருவர் வைத்திருந்த ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயலில் அரசு பள்ளி மாணவரை மது அருந்தச் சொல்லி சக மாணவர்கள் தாக்கிய சம்பவத்தால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகள் தோறும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து விட்டதால் மாணவர்கள் வாழ்க்கை சீரழிவதாக குற்றச்சாட்டு. அரியலூரில் கடன் தொல்லையால் உணவக உரிமையாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் தொழில் முனைவோர்கள் அச்சம். திமுக ஆட்சியில் மின் கட்டணம், சொத்து வரி மற்றும் உணவுப் பொருட்கள் விலை உள்ளிட்டவை தாறுமாறாக ஏறியதால் உள்ளூர் தொழில்கள் நசிந்து விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறுவதாக வேதனை. பல்பீர் சிங் குற்றவாளிகளின் பல்லை பிடுங்கிய வழக்கில் 6 பேருக்கு காயங்கள் இருந்தும் காயம் இல்லை என பொய் சான்று கொடுத்த அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்? அப்போதைய உள்துறை செயலாளர் அமுதா ஆணையம் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு 27 மாதங்களாக அமைதி காப்பது ஏன் என மக்கள் கேள்வி.
2025ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவில் பொறியியல் பட்டதாரிகள் 83% பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. திறன் பற்றாக்குறை, நடைமுறை அனுபவமின்மையே முக்கிய காரணங்களாக இருப்பதால் தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் இன்டர்ன்ஷிப்பும் அவசியம் என வல்லுநர்கள் பரிந்துரை. இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவர்களின் நியமன காலியிடங்களை அதிகரிப்பு 35 இருந்து 54 உயர்த்திய அறிவிப்பை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தேர்வு நடைமுறைகள் முடிந்த பின் காலியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என ஸ்டாலின் அரசுக்கு குட்டு வைத்த நீதிமன்றம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்த பள்ளிக்கல்வித்துறையால் அரசு பள்ளிகளில் 8 லட்சம் மாணவர்கள் பாதிப்பு. மத்திய அரசுடன் ஸ்டாலின் மோதல் போக்கு காட்டுவதால் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளுக்கு 600 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை உள்ளதாகவும், நிதி கோர முடியாத நிர்வாக சிக்கலால் பள்ளிக்கல்வித்துறை சீர்குலைவதாகவும் குற்றச்சாட்டு. அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் சம்பளம் தாமதம், பணிச்சுமை, பாதுகாப்பின்மை, தொழில்நுட்ப ஆதரவு இல்லாமை போன்றவற்றால் கல்வித்துறையை விட்டு வெளியேறும் ஆசிரியர்கள். காலியாக உள்ள தொழிற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை திறனற்ற ஸ்டாலின் அரசு நிரப்பாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும், 6000 பள்ளிகளில் கணினிகள் பயன் இன்றி கிடப்பதாகவும் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் கூட்டம் தாமதமானதால் பல்வேறு பணியாளர் நியமனங்கள், பாடத்திட்ட மாற்றங்கள், தேர்வு முறைகள் உள்ளிட்ட முக்கிய கல்வி நடவடிக்கைகள் பாதிப்பு. மாணவர்கள் மற்றும் ஊழியர்களை பாதிக்கும் நிர்வாகத்தின் அலட்சியத்தன்மைக்கு பேராசிரியர்கள் கடும் கண்டனம். சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால்களில் சட்டவிரோத கழிவுநீர் இணைப்புகளால் நீர்நிலைகளில் மனித மலத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் கலந்து குடிநீர் படு மோசமான நிலைக்கு சென்ற அவலம். பொது சுகாதாரம் படுகுழியில் சென்ற இந்த அவலம் திமுகவின் தோல்வியடைந்த உள்ளாட்சி நிர்வாகம், மெத்தன போக்கு, ஊழல் மற்றும் அலட்சிய ஆட்சியின் அவமானத்தின் வெளிப்பாடு என சென்னை மக்கள் ஆவேசம். ராணிப்பேட்டை மாவட்டம் ரங்காபுரம் பகுதியில் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாராததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். ஸ்டாலின் மாடல் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். மேட்டூர் அணை உபரி நீரை பனைமரத்துப்பட்டி ஏரிக்கு கொண்டுவர வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பல வருடங்களாக கோரிக்கை வைத்தும் விவசாயிகளின் கோரிக்கையை திறனற்ற திமுக அரசு கிடப்பில் போட்டதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சென்னை நந்தம்பாக்கம் அருகே தீபாவளி சீட்டு நடத்தி 9 லட்சம் வரை மோசடி செய்த நபர் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் மோசடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அங்கன்வாடியில் தனது குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் அழுகி இருந்தது குறித்து கேள்வி கேட்ட பெண்ணிற்கு அலட்சியமாக பதிலளித்த அங்கன்வாடி ஊழியர். ஆடியோ வெளியான நிலையில் விடியா அரசின் சமூக நலத்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இதுபோன்ற நிலையா என மக்கள் விமர்சனம். நேத்து வாங்கிட்டு வந்த 3 முட்டையுமே கூமுட்டாக்கா. ஆமா, அதுக்கு நாங்க என்ன பண்ண, கவர்மெண்ட் அப்படிதான் தருது. கவர்மெண்ட்லயே கூமுட்டா தான் கொடுக்காங்களா? ஆமா, இப்ப இத கவர்மெண்ட்ல இருந்து தாரதா. இத கம்ப்ளைண்ட் கொடுக்கதா இருந்தா யார்கிட்ட கொடுக்கலாம்? சிஎம்க்கே நீ பண்ணிரு. சிஎம்கா? ஆமா, பண்ணிரு டைரக்டா. கவர்மெண்டே அப்படிதான் கொடுக்காப்போ. சென்னை வடபழனியில் வீட்டு வாசலில் மனித மண்டை ஓடு மற்றும் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். போக்குவரத்து காவல்துறை பாக்கெட்டுகளை நிரப்புவதில் குறியாக இருப்பதால் குற்றச் செயல்களை தடுக்காமல் கோட்டை விட்டு விடுவதாக விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தாததால் அரசு பேருந்து பல மணி நேரம் காத்திருந்ததால் பயணிகள் கொந்தளிப்பு. சுங்கச்சாவடி கட்டணம் நிலுவை விவகாரத்தில் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்த நிலையிலும் அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் வெடித்ததில் ஆயுதப்படை காவலரின் குடும்பத்தினர் 4 பேர் உயிரிழந்த சோகம். படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கல்குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பொதுமக்கள் தர்ணா போராட்டம். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனில் குறியாக இருப்பதால் இயற்கை வளங்கள் அளவுக்கு அதிகமாக கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் பலி. தகரடபா அரசு பேருந்துகளை இயக்குவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி பகுதியில் 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மோதிய விபத்தில் 3 பேர் பலி. குருபரப்பள்ளி பகுதியில் தொடர் விபத்துகள் நடைபெறுவதால் பாதுகாப்பு இல்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த இரு தரப்பினர் மோதல். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை செயலற்று உள்ளதால் துணிகரத்துடன் மருத்துவமனையில் மோதல் சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்தோனேஷியாவில் நடுக்கடலில் சொகுசு கப்பல் தீ விபத்து. கப்பலில் சிக்கியவர்களையும் கடலில் குதித்தவர்களையும் மீட்கும் பணியில் மீட்புப் படையினர்.